நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு ஆண் எல்லாம் ஆவாத ஒரு ஆண் ஒரு திருமணமான பெண் விருப்பப்பட்டா யாரோட வேறாலும் பார்ப்பதற்கு மொடா மதுவெறியரை போல அரை நிர்வாணத்துடன் நின்று கொண்டு ஆபாச சைகைகளை காண்பிக்கும் இவர்தான் கரிகாலூர் காவல் நிலையத்தில் முதல் நிலை காவலராக பணிபுரிந்து வந்த யுவராஜ். ஒரு ஆண் எல்லாம் ஆவாத ஒரு ஆண் ஒரு திருமணமான பெண் விருப்பப்பட்டா யாரோட வேறாலும் ஒரு ஆண் எல்லாம் ஆவாத ஒரு ஆண் ஒரு திருமணமான பெண் விருப்பப்பட்டா யாரோட வேறாலும் கரிகாலூரில் உள்ள காவலர் குடியிருப்பில் பெண்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் செல்லும் பொது பாதையில் அரை நிர்வாண கோலத்தில் நின்று கொண்டு திருமணமான அல்லது திருமணமாகாத ஒரு ஆண் திருமணமான ஒரு பெண் சம்மதித்தால் இப்படியெல்லாம் இருக்கலாம் என அருவருக்கத்தக்க ஆபாச சைகைகளில் முதல்நிலை காவலர் யுவராஜ் ஆட்டம் போட்ட வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதே கரிகாலூர் காவல் நிலைய தனிப்பிரிவு காவலர் பிரபு சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு சர்ச்சையான நிலையில் மற்றொரு காவலர் யுவராஜ் ஆபாச வீடியோவால் மீண்டும் பரபரப்பாகி இருக்கிறது. என்ன நடந்தது? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவலர்களே சட்டப்படியும் நடந்து கொள்ளாமல் ஒழுங்காகவும் நடந்து கொள்ளாமல் ஆபாச ஆட்டம் போட்ட குற்ற பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதிக்குட்பட்ட வெள்ளிமலை பகுதியில் உள்ள ஒரு பெட்டிக் கடையில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த விவகாரத்தில் சில நாட்களுக்கு முன்பு அந்த பெட்டிக்கடையின் உரிமையாளரை கரிகாலூர் போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்தனர். பின்னர் அந்த பெட்டிக்கடைக்கு சீல் வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கரிகாலூர் காவல் நிலைய தனிப்பிரிவு காவலராக பணியாற்றி வந்த 40 வயது பிரபு கடந்த வாரம் அந்த பெட்டிக்கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த பெட்டிக்கடை உரிமையாளரின் 17 வயது மகளின் செல்போன் நம்பரை வாங்கியவர், உங்கள் அப்பாவை இந்த வழக்கில் இருந்து நான் காப்பாற்றுகிறேன், வழக்கம் போல கடையை நடத்தலாம், உனக்கு அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் ஆசை வார்த்தை கூறி நைஸாக கொக்கி போட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த மாணவியிடம் ஆசை வார்த்தைகளை கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சிறையில் இருந்து வெளியில் வந்த மாணவியின் தந்தை விழுப்புரம் டிஐஜி உமாவிடம் புகார் அளித்தார். இந்த புகார் மனு மீது விரைந்து விசாரணை நடத்தி துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கள்ளக்குறிச்சி எஸ்பி மாதவனுக்கு டிஐஜி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி கூடுதல் எஸ்பி திருமால் மற்றும் கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி தங்கவேல், கள்ளக்குறிச்சி மகளிர் காவல் ஆய்வாளர் விஷ்ணு பிரியா மற்றும் போலீசார் கரிகாலூர் தனிப்பிரிவு காவலர் பிரபுவை கச்சிராபாளையம் காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நடத்தியதில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து கள்ளக்குறிச்சி அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் விஷ்ணு பிரியா மற்றும் போலீசார் தனிப்பிரிவு காவலர் பிரபு மீது போக்சோ மற்றும் வன்கொடுமை ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதிரடியாக கைது செய்து கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். வேலியே பயிரை மேய்ந்த கதை போல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவலரே மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட விவகாரம் கள்ளக்குறிச்சி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதுவும் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்று காந்தியடிகள் காவலர் விருது பெற பரிந்துரை செய்யப்பட்ட பிரபு தங்கியிருந்த அறையில் நாட்டு துப்பாக்கி, ஹான்ஸ், கஞ்சா, பாக்கெட் சாராயம் மற்றும் சாராய டியூபுகள் இருந்ததாகவும் அறைக்கு வெளியே 3 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் அவற்றை பறிமுதல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்படிப்பட்ட பிரபுவுக்கு காந்தியடிகள் காவலர் விருது ஒரு கேடா? இதை அவருக்கு பரிந்துரை செய்தது யார் எனவும் கேள்வி எழும்பியுள்ளது. அதேபோல போதையில் அரை நிர்வாண ஆட்டம் போட்ட காவலர் யுவராஜ் திருமணமான பிறகு
வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததாகவும் 2023ஆம் ஆண்டு இதை தட்டி கேட்ட அவரது மனைவியையும் மைத்துனரையும் நடு ரோட்டிலேயே அடித்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அப்போதே ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட யுவராஜ் பிறகு உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் பணியில் சேர்ந்து அதன் பிறகு கரியாலூர் காவல் நிலையத்திற்கு பணிமாறுதல் பெற்று வந்துள்ளார். இவ்வளவு குற்ற பின்னணி இருந்தும் அதிகார ஆணவ திமிரில் இப்படி ஆபாச ஆட்டம் போட்டதாக கூறப்படுகிறது. ஒரே காவல் நிலையத்தை சேர்ந்த 2 காவலர்கள் செய்த செயல்களால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் ஒரு காவலர் விசாரணை வளையத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்டவர்களை நம்பி பெண்கள் எப்படி புகார் கொடுக்க செல்வது? ஒரே காவல் நிலையத்தை சேர்ந்த காவலர்கள் பிரபு, யுவராஜ் மீது கரியாலூர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஏழுமலையோ உயர் அதிகாரிகளோ முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்புகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் சத்தியமூர்த்தி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.